ஐயம் முத்து. ஓகே ஓகேண்ணா முத்துண்ணா. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் ஏபிஐ கேமிங்கா ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹாய். பெண். ஐயோ நீங்க ரெகுலரா மெசேஜ் பண்றீங்களே. அதுல ஒரு குழந்த போட்டோ இருக்கு. சரி 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 அக்கா அக்கான்னு சொல்லிக்க வேண்டியதுதான். சரிக்கா. டீ குடிச்சாச்சா? என்னாச்சு டெலீட் பண்ணிட்டீங்களே? முத்துன்னு போட்டிருக்கீங்க. முத்துனா ஜென்ஸ் தானே நினைச்சேன் நான். ஓகே ஓகே. எவ்வளோ வேலை காலையிலேருந்து. பொங்கல் வேலை வந்து கிளினிக் அவ்வளோ வேலை. பெட்ஷீட்லாம் துவைச்சி நல்ல வேலை என்னைய பார்த்து வந்து வெயில் அடிச்சிச்சு. வெயில் அடிச்சு இங்கே இருங்க வாசல்லாம். வாசல்லாம் பெருக்கி எவ்வளோ குப்பையாக இருந்துச்சு. அவ்வளவையும் இவ்வளோ நேரம் பெருக்கி க்ளீனாக அங்கே வந்து தீய வச்சாச்சு. அடுத்து இங்கிட்டு வந்து இது வந்து ஒதுக்கி போட்டிருக்கு வீடு க்ளீன் பண்ணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா போகிக்கு கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒதுக்கி போட்டாச்சு. எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் மடித்து வெயிலில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மேகங்கள் அழகாகவே தெரிகிறது. இங்கே பாருங்க, இன்னைக்கு மேகமே இல்லை, நீடாக இருக்குன்னா நீட்டாக இருக்குது. ஓகே ஓகே. ஹாய் அக்கா. ஓகே ஓகே. ஹாய் அக்கா. ஹாய் அக்கா. ஹாய் ஹாய். அதனால் பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணி வந்து காய வச்சு அழகு நல்லா காய வச்சு இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. இன்னும் இதெல்லாம் மடிக்கணும். கட்டில் வெளியில் கிடக்கு இன்னைக்கு. ஏன் கட்டில் வெளியில் கிடக்குன்னா வீடு வெள்ளையடிச்சதுனால கட்டில் வெளியில் இருக்குது. அது போக மெத்த வெளியில் கிடக்கு. இதெல்லாம் வந்து என் வீட்டுக்காரங்க வந்து எடுத்து வைக்கணும். இதெல்லாம் வந்து சூப்பர் எல்லாத்தையும் எடுத்து கட்டில் தூக்கி உள்ளே போட்டுட்டு மெத்த எடுத்து போடணும். ஏகப்பட்ட வேலை காலையிலேருந்து. க்ளீனிங்காக முடிஞ்சிருச்சு. லைக்கு லோகோ அண்ணா நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இங்கே பாதி பாத்திரம் இங்கே கழுவி இருக்குது. ஆல்ரெடி முந்தா நாளே வீடு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிலே பாதி பாத்திரம். வணக்கம் சகோதரி. வீடு வந்து வெள்ளையடிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கழுவி விட்டுருக்கேன். இங்கே எத்தனை மேட்டு பாருங்கள். இங்கே ஒரு மேட்டு, இங்கே ஒரு மேட்டு பாருங்கள். இந்த ரூம் தான் இன்றைக்கி நாங்கள் வெள்ளையடித்தோம். ஃபுல்லாக வெள்ளையடிச்சு வீடு ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு. ஃபேன் ஓடிக்கிட்டு வீடெல்லாம் கழுவி வச்சாச்சு. கட்டில் இதெல்லாம் தலைவாணி பில்லு எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் உர போடணும். இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இன்னும் இங்கே வாசலில் நாளைக்கு வந்து சாணி போட்டு நல்லா மொழுகணும். ஏன் சாணி போடலைன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெகுலராகவே வந்து மழை தூரிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து சாணிங்கெல்லாம் போட்டு தெளிக்க முடியலை. தெளிக்கிற அன்னைக்கு தான் வேகமாக மழை பெய்யுது. அதனால் நாளையிலேருந்து மறுபடியும் சாணி கரைச்சி போட்டால் தான் வாசலில் அழகாக கோலம்லாம் போட முடியும். இங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி. முன்னெல்லாம் அவ்வளோ செடிகள் இருந்துச்சு. மழை பெஞ்ச டயத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செடி. எல்லாத்தையும் செடியெல்லாம் பிடுங்கி இதில் காய போட்டு இன்றைக்கி தான் இப்போ தான் தீ வச்சு முடித்தேன். இது வந்து போகிக்கு எப்போதும் நம்ம தீ கொளுத்துவோம்ல, அதுக்காக இது போட்டு வச்சுருக்கேன். இங்கே வாங்க, நாங்கள் இந்த எய்த்தாக்கில் நேற்று இந்த தோட்டத்துக்கு நாங்கள் வேலைக்கு போவோம்ல, அங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா உழவடிச்சு போட்டிருக்காங்க. இந்த மாந்தோட்டத்தில் வந்து இருங்க, நேற்று எவ்வளோ பில்லாக இருந்துச்சு. லைவில் அடிக்கடி இந்த இடத்த நான் காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட. ஏகப்பட்ட பில்லாக இருந்துச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உழவடிச்சு போட்டிருக்காங்க. கொக்கு பாருங்கள், அந்த மண்புழு பறக்கிறதுக்கு எவ்வளோ கொக்கு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன். இப்போ நான் கல் ஒன்று சின்ன கல்லாக வந்து தூக்கி போட்டேன்னா அவ்வளோ கொக்கும் பறக்கும். அந்த இருங்க எவ்வளோ கொக்கு பாருங்கள். அங்கிட்டு இங்கிட்டு இப்போ இங்கே கொக்கு நிற்கிது.